மைசெல்ஃப் நரேஷ்குமார், 2017 பேட்ச் மெக்கானிக்கல். எனக்கு கேஎஸ்ஆர் காலேஜ் வந்து ஒரு ஸ்பெஷலான காலேஜ் தான் எப்போவுமே. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு அங்கே தான் நடந்தது. அண்ட் எங்கள் அலுமினி மீட்டில் இப்போ நான் எங்கள் பேட்ச் இல்லாமல் மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு. இப்போது இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு 2010 பேட்ச்லாம் ஒரு சீனியர்ஸில் வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்க்குறப்போ ஓகே இத்தனை பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சர்க்கிள், ஒரு கம்யூனிட்டி கிடச்சிருக்கு. நம்ம காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணுறது நிறையா இருக்கும். ஸோ ஈவன் தோ நம்ம ஸ்டடீஸாக இருக்கட்டும், நம்ம காலேஜில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்லா ஜாலியாகவே இருக்கும் எங்களுக்கு. காலேஜ் லைஃப் நம்மளுக்கு நல்ல மெமரிஸ்லாம் கொடுத்துச்சு. லேபில் சதீஷ் சார் இருக்கார். அவர்கிட்ட வாங்காத அடி இல்லை, அவர் என்னை போட்டு அடிக்காத அடி இல்லை. அவ்வளோ சேட்டை செஞ்சோம். ரெக்கார்டு இருக்கும், சைன் இருக்காது, டயக்ராம் இருக்காது, தூக்கி வீசிடுவார். எல்லா வெளியே தான் நின்றுருந்தோம். அப்புறம் கடைசியில் நான் சப்போர்ட் பண்ணார். புது பில்டிங் இப்போ இருக்கிற அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து கண்கூடாக நாங்கள் பார்த்துருக்கோம் எப்படி பில்ட் ஆச்சு அப்படின்ட்டு. இன்னுமே அந்த கீழேருந்து டெஸ்க்கை தூக்கிட்டு போகிறது, கிளாஸ் ரூமை செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், புக்ஸு இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக்குக்கு தூக்கிட்டு போகிறது. சச் எ கிரேட் இனிஷியேட்டிவ். நமக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நாம் காலேஜ் நமக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷனை திருப்பி கொடுக்கணும் இல்லையா. அதுக்குண்டான ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கு இன்வைட் பண்ண கேஎஸ்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ்.